இன்னொண்டா கரும்பு கடல் வாரத்துக்கெல்லாம் வாங்க போ. அங்கே போய் ஒரு கரும்பு ஆட்டோ போட்டுக்கிட்டு வாங்க. இப்படி பார்த்தா நான் ரோட்ட மயில் நீங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் வந்துக்கிட்டு எங்களை மகள் தான் பண்ணிக்கிட்டீங்க படா. சரி சோலன் வீடியோ போறங்களேன். அம்மா மாசி வேணே சாப்பிட்டு பிடிச்சாச்சு. கரும்பு 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 ஏய் நடுக்கு ஆளுக்கு இறங்கி குளிக்க போறலாம். ஏ இந்த கோயில் வந்துட்டு எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச காலத்துல இருந்து வந்துக்கிட்டு இப்படியான ஒரு இதானிக்கு. ஆனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கல சந்தோஷம். என்னன்னு ஒரு மாசமா வந்துக்கிட்டு ஊட்டியே இல்லை, ஃபுல்லாக ரிப் அடித்ததால இன்றைக்கு ஊட்டிக்கு போய் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களோட ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்தால் இப்படி வயல் பிரதேசமான இடங்கள் இருக்குது. இன்றைக்கி மகளர் வந்துட்டு பிரியாணி சமைச்சிக்கிறதுக்கு. என்ன பிரியாணி? பிரியாணி தம் பிரியாணி. பிரியாணி சமைச்சு கந்திக்காங்க. இப்படி போகிற வழியில் சுவாரஸ்யமான இடங்கள் இருந்தால் அதை உங்களுக்கு காட்டி எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஒன்று இன்றைக்கி இருக்கு பண்ணுறேன். எப்படி பண்ணுறோம்? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த ஊரை வந்துக்கிட்டு நாங்கள் எசங்கனி ஜீமேன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மக்கள் சமத்தொழில் இருக்கு. ஆனால் ஃபுல்லாகவே விவசாய நிலங்கள் தான். கொஞ்சம் தள்ளி தள்ளி வீடுகள், நெருக்கம் இல்லாத வீடுகள். எங்களோட ஊரெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் நெருக்கமாகவே வீடு இருக்கும். இந்த ஊரில் வந்துக்கிட்டு இந்த பள்ளி மட்டும் வந்துருக்கு. முன்னுக்கு போன மனுஷன்னா ஒரு பாலடைஞ்ச ஒரு கோயில் மட்டும் இருக்கு. அதையும் நான் காட்டுறேன். நான் பார்த்ததில் இருந்துச்சுன்னா குளிக்காங்க வீட்டை வாப்பாவுக்கு தெரிஞ்சு அடி விழுவாக்குவா. ஒரு ஆள் ஊறுறார். இதுலேருந்து பாய தெரியுமா? பாய்ங்க பார்ப்போம். இப்படி ஒரு அழகான கிராமம் தானே இது. என்ன அப்படியே இந்தியாவில் பார்த்துட்டோம்னா அந்த தண்ணி வந்துக்கிறீங்க. இறங்கி குளிக்க போறலாம். ஏ இறங்கி குளிங்கள நான் இருக்கேன் தானே. சரி போமானாமே. பார்த்துலண்டா கொஞ்சம் வண்ணம் இருக்கு. குளிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அண்ணாவும் கொஞ்சம் பேர் நிற்காங்க. அண்ணா ஒரு அழகாக குளிச்சிக்கிறீங்க. அப்படி எசங்கனி ஜீமையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்த மாட்டேதுன்னா பாளையாடி ஏங்குறேன். நான் முன்னுக்கு பாதை நினச்சேன்னா தான் நம்மளோட நண்பருடைய பண்ணை வீடு. நான் முன்னுக்கு இருக்கிறது அப்புறம் அப்படியே காட்டுறேன். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு தான் நினைக்கிற வீடு. இப்படியான இடங்களை வந்துக்கிட்டு வாழ்வது வந்துட்டு கடும் சந்தோஷமானது. ஃபுல்லாக இஞ்சால ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டே இருக்கு. அந்த பாளையாடிங்கிறதுக்குரிய ஸ்கூல் நான் பார்த்தவங்களுக்கு பழக்கம். இப்படி பார்த்தா நான் ரோட்ட மயில் அதிக அளவான மயில்கள், குரங்குகள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஃபுல் ஆக்கள் மேய்கிறாங்க. அப்படியே போகல யானை பேர் மடைக்கடை பட்டி வருது. ஆட்டு பட்டி வருது. முக்கியமான விஷயம் என்னன்னா எங்களுக்காக இன்னொரு டீம் ஒன்று வெயிட் பண்ணிக்கிறியாங்க. எங்களை சித்தராக்கள் அவைய ஏற்கனவே போய்த்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு போகிறதுக்காக இப்போ கோல் எடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துல இருக்கவங்க இன்னும் வரலையாண்டு போய் அவையிலையும் சந்திக்கணும். எங்களுக்காக இன்னும் சாப்பிடாம காத்துக்கிறியாங்க அவியல். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னுச்சுன்னா எசங்கனி கட்டு, பாளையாடி எல்லாத்தையும் அப்படி தாண்டிக்கு வரக்கோல ஆலங்குளம்ங்கிற இடம் ஒன்று இருக்கு. அப்படி ஆலங்குளத்தில் வந்தால் நினைக்கிற கோவில் ஒன்று இருக்குது. இது பழமை வாய்ந்த கோவில். எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து அக்காமியா இந்த கோயில் வந்துட்டு எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து வந்துக்கிட்டு இப்படியான ஒரு இதானிக்கு. ஆனால் இங்கே லைக்கிறாக்கள் சொல்கிறாங்க பெரிய நாகம் உண்டு இந்த கோயிலுக்கு வார அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யாண்டு எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு பழமை வாய்ந்த கோயில். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து இப்படி தானே இருக்கு. அப்போ ஆனால் இந்தியாவில் வந்துட்டு 1-2 இந்து மதத்துக்குரிய ஆட்களும் இருக்காங்க இந்தியாவில். ஆனால் பெருமளவான முஸ்லீம் ஆக்கள் தான் இங்கே வாழ்ந்து கேட்குறேன். இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் வந்துக்கிட்டு எங்களை மகள் தான் பண்ணிக்கிட்டீங்க படா. நான் முன்னுக்கு பார்த்தாலே விளங்கும். இது வந்துட்டு ஒரு கரும்பு தோட்டம். ஃபுல்லாகவே பூத்து கிடக்கு. அப்படியே கமரா ஓசத்துறன்னு பாருங்க.
என்னது ஏக்கி நாகி ஃபெஸ்டிவல் த கருப்பு ரோது சிச்சிகாரு அப்படி கருப்பு புடுங்கோபா கரும்புக்காரன் அடிப்பானே ஐங்க போடவா ஏ ஐங்க போடவா பிஞ்சு கரும்பு அல்ல அல்ல இருக்கு பாரு ஆ அண்ணா அங்கல அங்கே இருக்கா சரி வாங்க அப்படி அங்கே போவோம் அங்கல போய் ஒரு கரும்பு ஆட்டோ போட்டுக்கிட்டு வாங்க என்னது ஆட்டே போட போகல ஆகுமா உங்களுக்கு அந்த மேலே ஒயிட் கலர் விளங்குறது எல்லாமே ஃபுல்லாக கரும்போட பூத்தான் இது எங்களுக்கு எல்லா நாளும் பார்க்க கிடைக்க மாட்டா இந்த சீசன்லாம் வந்துக்கிட்டு இந்த பூத்திரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு விளங்குதுன்னு தெரியா நேரடியாக பார்க்க கூட கடும் ஒரு அழகாகவே இருக்கும் நம்ம வந்து சேர்ந்தாச்சு ஒரு கரும்பு இதுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே வந்து சேர்ந்தாச்சு இப்போ சமைச்சுக்கு வந்த சாப்பாடை இப்போ என்ன செய்யணும் சாப்பிடணும் பெஸ்ட்டுக்கு வச்சு தரணும் நீங்கள் சரி எங்கே வச்சு எடுத்துக்கு வாங்கலேன் நீங்கள் பொம்பளை பிள்ளை நீங்கள் வாப்பா கவனிக்கணும் என்ன போதும் எனக்கு நீங்கள் எனக்கு சாப்பாடு வச்சு தரணும் ஆ கணக்கு கைக்காம போய் செகண்டில் சாப்பாடை வச்சு எடுத்துக்கு வாங்க தம் பிரியாணி எங்களோட ஒய்ஃப் வந்துட்டு தம் பிரியாணி சமைக்கிறதுல சட்டப்படி உமா செய்வேனே உமா செய்ய மாட்டாவா ஆ எப்படி இருக்கு சாப்பாடு ம் இறைச்சி வெந்திருக்கா பாருங்க அப்போ சோறு வந்துட்டா திடீரென்று எடுத்த முடிவு இது இன்றைக்கு ஏன்னா சமைக்கிறதுக்கு எங்களோட வைப்புக்கு வந்துக்கிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே சமைச்ச சாப்பாடு என்னது எக்கன்னு சமைச்ச சாப்பாடு என்ன இது என்னன்னா இது காலத்தில் ஸ்கூலுக்கு போகல வந்துக்கிட்டு சமைச்சு கொடுக்கணும் கடையில எல்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அவருக்கு சாப்பிட்டு முடிச்சு போட்டு கரும்பு வெட்டி காட்டுந்தா கரும்பையும் வெட்டி கொடுத்தாச்சு அப்படியே கரும்பையும் சாப்பிட்டு போட்டு இப்போ இந்த பூவையும் பிச்சு கெடுக்கணிக்கா பூவையும் பிச்சு கொடுப்போம் இன்னொண்டா கரும்பு கடல் வாரத்துக்கெல்லாம் வாங்க போவோம் ஃப்ரீஸ் தானே உள்ட்ட வச்சா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அழி போகுமா சரி வா எங்க போறீங்க நீங்க ஃபுல்லா ஆள் வந்துட்டு கனாட்டு தான் அப்படியே போறேன் உங்களுக்கு யானை வரும் இந்த ஃபுல்லா இங்கெல்லாம் யானை வர இடங்களுக்கு அண்ணன் ஒரு கிட்டத்தில் வந்து பிடிக்கிற இது சின்ன பூ வாங்க காணும் இவ்வளோ காணும் யாரு கொடுக்க போறேன் தாங்களான் கரும்பு வாப்பாக்கு தாரலையா ஒரு கரும்பு எங்க போற இல்லடையால இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளாமை செஞ்சிருக்காங்க விவசாயங்கள் அப்படி இந்த இடத்துல தான் சாப்பிட முடிச்சு போட்டு வந்து சோழன் ஐப்பம்மனோட சோழன் இடத்துக்கு வந்தாங்க சோழன் அவிச்சிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி தியாலமாக சோழன் அவிச்சிக்கிறார் என்ன பிரச்சனைண்டா ஃபுல்லாக இங்கே மழை பெஞ்சதால் கொல்லி எல்லாம் ஈரம்
அவிஞ்சு வந்து வச்சிருக்கேன் இன்றைக்கு இந்த சூழல் அவிஞ்சா சாப்பிட விட்டு போகிறேன். மகள் நாம் குளிக்க போமேனே. மகள் குளிக்க போகணுங்கிறியா? இதில் ஃபுல்லாகவே கால் மூத்த கழிக்கிறியா? உடுப்பு சேஞ்ச் ஆகிட்டு குளிக்க போகிறதுக்கு. தலையில நினைச்சிடப்படா. ஃபுல்லாக விளையாட்ட ஆளுக்கு இன்றைக்கு. ஏய் நடுக்குது ஆளுக்கு. நீச்சல் அடிங்களே கூத்தாரு ஜம்மானுங்களே. அடுத்த சோழன் வீடியோ பாருங்களேன். ஓகே, ஆளை கூட்டி வந்து சரியா குளிச்சு மாச்சு சோழனும் கிட்டத்தட்ட சோழனும் வந்துக்கிட்டு நெருப்பு இல்லைண்ணே. நெருப்பு இல்லாமல் என்ன கொல்லி இல்லை. கொல்லி இல்லாமல் மீது எல்லாம் மீற கொல்லி கஷ்டப்பட்டு சோழமா வச்சு நான் கொடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க. ஹெப்பியா? அடுத்த வேணும் போகிறா இல்லையா? எங்கே போகிற? எங்கே போகிறா? ஓ, அவருக்கு இப்போ ஃபுல்லாக நான் நூட்டு வைக்கிறதில்ல. இப்போ ஸ்கூல் மில்ல அவருக்கு லீவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லாக அவ்வளோ ஆத்தல் தான். ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ ஆத்தல். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஓகே பாய். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரைட், ஓகே பாய்.